மாயா, ரொம்ப ஹாப்பி போல இருக்கு. உனக்கு ஃபேன்லாம் போட்டு விட போறாங்க. ஃபர்ஸ்ட் என்றானா நீ ஏசி கேட்ட, ஏசி 1.5 டன் ஏசிய போட்டு விட்டாங்க. செம்ம. நீ விசித்ரா மேம விரட்டி விட்ட. எப்படியோ 1.5 டன் ஏசிய போட்டு விட்டு, அண்ட் நினைச்சையா 1.5 டன் ஏசிங்கும் போதே வெயிட் கணக்குல இருக்கவும் அனுப்பிச்சு விட்டாங்க பாத்தியா? 1.5 டன் ஏசி. அருமையான கோடு அடிப்பா, அருமையான கோடு அடி. ஆனா இப்போ ஒரு இது கேட்டிருக்க பாத்தியா? எனக்கு ஃபேன் வேணும், எங்க வீட்டுல ஃபேன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன் கேட்டிருக்காங்க. இது என்ன ரவுண்டுன்னே தெரியலையே. ஃபேனுங்கும் போது சீலிங் ஃபேன் ஹைட்ல இருக்கும். அங்க இருக்கிறதுல ஹைட் வந்துட்டு நம்ம விஜய். அந்த கோடு வேர்டு எதுவும் கொடுத்து அனுப்பிச்சு விடுவான்னு பாக்குறேன். லைவ்ல என்ன ஓடல, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா செம கோடு விடுப்பா, செம கோடு விடு. ஃபேன் கேட்டிருக்க பாரு, செம. இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எனக்கு ஒரு லைக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடந்துச்சுன்னா, எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு பிக் பாஸ் அந்த வெளியில வந்துட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. என்னன்னா ஜாலியா எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு எல்லாமே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் என்ன நடக்குதுன்னா, நம்ம மாயா இருந்துக்கிட்டு எனக்கு ஃபேன் வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்க எதை வச்சு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் முன்னாடி ஏசி வேணுங்கிறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த 1.5 டன் ஏசிங்கும் போது விசித்ரா மேம் குறிப்பிடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த டைமும் அவங்கள தான் குறிப்பிடுறாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் அப்படித்தான் தோணுது.